நம்பிக்கை தீபம் ஏற்று தீபம் ஏற்றணும் நம்பிக்கை தீபம் ஏற்று தடைகள் யாவும் தகர்த்தெறி மனதிலே ஒரு திசை மனதிலே ஒரு திசை. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் சின்ன உடல்நிலை பிரச்சனைனால என்னால் வீடியோ போட முடியல, மன்னிச்சுடுங்க. சரி, இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே கட் அண்ட் ஷார்ட்டாக நம்ம வேலையை முடிச்சிடுவோம். 44,96 இன்றைக்கி வந்து ரிசல்ட் நம்மளுக்கு 4476. ஓகேங்களா, 4476. இதில் வந்து நம்மளுக்கு நேற்று வந்து 0562, இன்றைக்கி 4496. ஓகே, இப்போ நாளைக்கு எப்படி கணக்கு இருக்குது, என்ன மாதிரிலாம் வரப்போகுது, என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கட் அண்ட் ஷார்ட்டாக நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். திரும்ப திரும்ப நான் சொல்ல ஒரு விஷயம், இந்த வாரம் மிஷின் நம்பரில் இருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் நம்பர்ஸ் இறங்காது. ஒன்று. ரெண்டாவது, பெண்டிங் நம்பர் சார்ட்டுப்படியும் கணக்கு வராது. இது ரெண்டையும் நான் இது ஒரு விஷயமாக சொல்லிடுறேன். ஏன் எதனால் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப விலாவரியாக சொல்ல விரும்பல. இன்றைக்கி வந்து 4496க்கு என்ன கணக்கில் வருது, என்ன போர்டில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்றைக்கி கணக்கில் எடுத்து பார்த்துருவோம். சரி நண்பர்களே, இப்போ 496. ஓகே, 496 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இதுலேருந்து இப்படி மாறி வர்றதுக்கு தான் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 496 அப்படின்ற கணக்குக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 496க்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 562 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் இருந்துச்சு. 562 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 562க்கு 469, 5க்கு 4, 6க்கு 6, 2க்கு 9 அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. சரி நம்மள இப்போ நம்மளுக்கு என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நாளைக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 496 அப்படிங்கும்போது 496 4க்கு வந்து ஒருவேளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து இங்கே 6க்கு 8, 5க்கு 4 அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5க்கு 6, 5க்கு 0 அப்படிங்கும்போது 4க்கு ஒரு வேளை ஏ போர்டில் 7ஆக வரலாம். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3க்கு 1, 1க்கு 6, 6க்கு 6, 6க்கு 9 அப்படிங்கும்போது ஒரு வேளை இவன் ப்ளஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஏ போர்டுக்கு 5க்கு 4 மைனஸ் பண்ணதுனால ஒரு வேளை 6க்கு 9, 9க்கு 0 அப்படி சொல்லிட்டு ஒரு வேளை இவன் வந்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு 9, 9க்கு 2, 2க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6க்கு 8 வந்துருச்சு, 6க்கு 5 வந்துருச்சு, 6க்கு 6 வந்துருச்சு. அப்படிங்கும்போது 6க்கு 8, 6க்கு 5, 6க்கு 6 அப்படிங்கிறதுனால ஒரு வேளை திருப்பி இங்கே இருக்கிற இந்த 9 வந்து இந்த பி போர்டில் இருக்க 9 நாளைக்கு 6க்கு 9ஆக இந்த இடத்துல இங்கே எப்படி 6க்கு 9ஓ அதே மாதிரி இந்த இடத்துல 6க்கு 9 அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபைனல் டச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 709 அப்படிங்கிறது என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேவா, 709 இந்த 6க்கு 9 அப்படிங்கிற பேட்டர்ன் இந்த 6க்கு 9ஆக இந்த இடத்துல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4, 4க்கு 7, 709 நான் கொடுக்குற கணக்கு உங்கள் கெஸ்ஸிங் இருந்தால் எடுத்துக்கங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒரே ஒரு நம்பர் அப்படி சொல்லிட்டா 709 தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 469 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 496 அப்படிங்கும்போது 466, 496 அப்படிங்கும்போது மாறி மாறி எப்படி கணக்கில் வந்தாலுமே நாளைக்கு வந்து ஒரு வேளை 4க்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு 3 லாஸ்ட் டைமாக இந்த இடத்துல 4க்கு 3, 4க்கு 6 அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்சு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 4க்கு 8 இங்கே வந்துருச்சு, 4க்கு 8 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 வந்துருச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 4க்கு 3 வந்துருச்சு. அப்படிங்கும்போது எனக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக 7 தெரியுது. ஓகேவா, சரி. இதுக்கு அடுத்தபடியாக பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கும்போது 9க்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு கணக்கில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து 709 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். 709 உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. சரி, இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 496 அப்படிங்கும்போது எனக்கு ஒரு வேளை இவன் எப்படி வரலான்னு பார்த்தா 4க்கு 4 ஒரு வேளை இறங்கி இந்த இடத்துல 4க்கு 4 அப்படி சொல்லிட்டு இறங்கி 9க்கு 0 6க்கு ஒரு வேளை 8ஆக வரலாம். எப்படி இந்த இடத்துல 6க்கு 8 இருக்கோ இங்கே 6க்கு 2 6க்கு 6 அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான். 709 கொடுத்துருக்கேன், உங்கள் கணக்கில் வரதான் பாருங்கள். 408 உங்கள் கணக்கில் வரதான் பாருங்கள். இது ரெண்டும் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சரியா? 709 நான் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதும் கிடையாது. இவ்வளோ தான் விஷயம். இதில் உங்கள் கணக்கில் தான் எடுத்துங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. சரியா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 496 4496 அப்படிங்கும்போது 44 இந்த இடத்துல நான் டார்கெட் பண்ணுறேன். ஏன்னா மிஷினில் இப்படி தான் வரும் மேற்கொண்டு. 4496 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 0 4க்கு 7 4க்கு 0 4க்கு 7 6க்கு 7 அப்படிங்கும்போது 9க்கு 0 9க்கு 6 706 கணக்கில் வருது. 0706 கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ கொடுத்துட்றேன். ஆல் போர்டில் உங்களுக்கு ஆனால் எந்த அளவுக்கு உங்கள் கெஸிங்கில் இருக்கோ எடுத்துங்க. 70 கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக 7 0 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 8 வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. ஏபிஎஸ்சி பிசியெல்லாம் தனியாகவே நான் வந்து மொத்தமாகவே ஒரு இடத்துல காமனாக கொடுத்துட்றேன். உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதையும் தாண்டி ஒரு வேளை வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங்க்கு தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் வந்து நம்மளுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். முந்தானத்தை விட்டு கொடுத்தோம். இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் நான் எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 469. ஆனால் என்னால் வீடியோ போட முடியல. அதே மாதிரி எனக்கு பிசியில் 69 96 என் கணக்கில் இருந்துச்சு. 69 96 என் கணக்கில் இருந்துச்சு. அதை சொன்னால் ஏன்டா சும்மா எழுதி வச்சுட்டு போய் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அது வேணாம், எடுத்து வச்சுருந்தா இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல. வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. சரிங்களா? அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.